யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்லஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு ஆண்களுக்கு அறுவை சிகிச்சை தேவைப்படுகின்ற 2 நோய்கள், ஒன்று விரைவீக்கம், மற்றொன்று குடலிறக்கம். பெரும்பாலும் இந்த விரைவீக்கம் சார்ந்த நோய்கள் நமக்கு ஏற்படும் போது இதற்கான தீர்வுகளாக பெரும்பாலும் கொடுக்கப்படுவது அறுவை சிகிச்சை. நான் விரைவீக்கத்தில் இருக்கக்கூடிய 5 நிலைகள் அல்லது 3 நிலைகள் ஏற்படும் போதும், குடலிறக்கத்தில் ஏற்படுகின்ற 5 நிலைகள் ஏற்படும் போதும், இதுல 3 நிலைகள் வரை அறுவை சிகிச்சை இல்லாமல் குணப்படுத்தக்கூடிய வழிமுறைகளை தமிழ் மருத்துவமும் ஆயுர்வேத மருத்துவமும் நமக்கு மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொடுப்பதை பார்க்கிறோம். அந்த வகையில இந்த விரைவீக்கம் மற்றும் குடலிறக்கம் தீர செய்யக்கூடிய இந்த கஷாயத்தை பற்றி தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போறோம். விரைவீக்கம் தீர கஷாயம் செய்ய தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்ப்போமா? செய்ய தேவையான பொருட்கள்: பசுங்கோமியம், கடுக்காய்த்தூள், இந்துப்பு, விளக்கெண்ணெய். முதல்ல அளந்து வைத்திருக்கக்கூடிய நீர் 300 மில்லியை நான் சேர்க்கிறேன். பொதுவாக இந்த கஷாயம் சாப்பிடும்போது நமக்கு வயிற்றுப்போக்கு மாதிரி உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள், உடம்பில் இருக்கக்கூடிய நீர்ச்சத்துக்கள்லாம் நிறைய வெளியில போறதை பார்க்க முடியும். அளந்து வைத்திருக்கக்கூடிய பசுங்கோமியம், இன்றைக்கு பசுங்கோமியம்லாம் கடைகள்ல வணிக ரீதியாவே கிடைக்குது, அதை நீங்க வாங்கிக்கலாம். இது 200 மில்லி நான் சேர்க்கிறேன். கடுக்காய்த்தூள் 5 கிராம் அளவுக்கு கடுக்காய்த்தூள் போடுறேன். பொதுவா இதை வாரத்துக்கு 2 முறை 3 முறை எடுத்தால் கூட நமக்கு நல்ல வயிறு கழிந்து இந்த வீக்கம் குறையறத பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த கஷாயத்தை தினசரி செய்து வெறும் 10 மில்லி அளவுக்கு காலையில வெறும் வயிற்றில் தினசரி சாப்பிட்டால் கூட வயிறு கழியறத பார்க்கலாம். ஒருவேளை காலை வெறும் வயிற்றில் சாப்பிடும்போது அலுவலகம் செல்வது அப்படின்னு நமக்கு சிரமம்னு நினைச்சீங்கன்னா, இரவு தூங்குவதற்கு முன்பு இதை செய்து ஒரு கிளாஸ் சாப்பிட்டு படுத்தாலே, இன்றைக்கு சாப்பிட்டு நாளை காலையில் பார்த்தாலே விரைவீக்கத்துல ஒரு மாற்றமும் குடல் இறக்கத்துல ஒரு மாற்றமும் இருக்கிறத பார்க்கலாம். இது இந்துப்பு, இது 2 கிராம் மட்டும்தான் போடணும், நிறைய போடக்கூடாது. நிறைய போட்டோன்னா உப்பு அதிகமாகும் போது வரக்கூடிய நோய்கள் வரும். இது கூட விளக்கெண்ணெய் ஒரே ஒரு தேக்கரண்டி, அதாவது 5 மில்லி. ஸோ 4 பொருட்கள் தான் தேவை. பசுங்கோமியம் இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் கிடைக்குது, கடுக்கா நமக்கு தெரியும், இந்துப்பு 5 கிராம் அளவுக்கு, அதே போல விளக்கெண்ணெய் ஒரு தேக்கரண்டி. இந்த 4 பொருட்கள் மட்டும் சேர்ந்த ஒரு பொருள். பொதுவா இன்றைக்கு குடலிறக்கத்துடைய நிலைகளை பற்றி யாருமே கவலைப்படுவது கிடையாது. இன்றைக்கு நிறைய பேரை நான் பார்க்கிறேன். இன்றைக்கு குடல் இறக்கம்னு தெரிந்த உடனே மருத்துவரை பார்க்கிறோம். மருத்துவர் உடனடியாக ஆபரேஷன் செய்யணுங்கிறாரு, குடுகுடுன்னு ஓடி போய் பண்ணிக்கிறோம். ஆனா ஆபரேஷன் பண்ண 6 மாதம் 1 வருடம் கழித்து மீண்டும் இன்னொரு பக்கம் அதே குடல் இருக்கும். அப்ப குடலில் இருக்கக்கூடிய அழுத்தத்தை குறைக்காமல், குடல்ல வயிறை கட்டி வைத்திருக்கக்கூடிய தசைகளை பலப்படுத்தாமல் நம்ம அறுவை சிகிச்சை செய்யும் போது என்ன ஆகுறது? அது முழுமையான ஒரு தீர்வாக நமக்கு அமைவது கிடையாது. பொதுவாக குடல் இறக்கம் ஏற்படுவதற்கான காரணங்கள் உடல் காரணங்கள் இருந்தாலும் வாழ்வியல் காரணங்கள், இன்னைக்கு எடை தூக்குவது, குனிவது, நிமிருவது, இதெல்லாம் இருக்கு இல்லையா? அப்ப இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அறுவை சிகிச்சை செய்துட்டு அதே வேலைக்கு நம்ம போறோம்னா நமக்கு ரிஸ்க் ஃபேக்டர் தான் அதிகம். ஸோ அந்த வகையில இன்றைக்கு இது சார்ந்த சிரமங்களை நீக்க விரைவீக்கத்தையும் குடலிறக்கத்தையும் அறுவை சிகிச்சை இல்லாமல் அதோடைய நிலைகளை பொறுத்து குணமாக்க சிறந்த மருந்து தான் இந்த விரைவீக்கம் குணமாக கஷாயம். கடுமையான கசப்பு, கடுமையான காரம், அதை விட முக்கியமாக அந்த கோமியத்துடைய வாசனையோடு இருக்கக்கூடிய ஒரு கஷாயம் இது. நிறைய பேர் அதனாலேயே இது வேணுமா வேணாமா, சாப்பிடணுமா முடியலன்னு கஷ்டப்படுவாங்க. ஆனா ஆப்ரேஷன் பண்ணிக்கிறத காட்டிலும் இந்த கஷாயம் சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க. எத்தனையோ பேர் நம்மளுடைய மருத்துவமனைக்கு இந்த கஷாயம் இதை குடிச்சு குணமாகி, சாதாரணமா வாயில சொல்ற குணம் கிடையாதுங்க, ஸ்கேன் எடுத்துட்டு ஸ்கேனோட ரிப்போர்ட்ல பாருங்க எப்படி குணம் இருக்குன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மாற்றத்தை உருவாக்கிய இந்த விரைவீக்கம் குணமாக கஷாயம் தயாராகிவிட்டது. இதோடைய மருத்துவ குணங்களை விவரமாக நாம் பார்ப்போம். விரைவீக்கம், குடல் இறக்கம் 2 நோய்கள் இன்றைக்கு மனிதனை பாடாய்படுத்துகின்ற நோய்கள். அறுவை சிகிச்சை செய்தால் மட்டும்தான் தீரும்னு சொல்லப்படுகின்ற நோய்கள். அறுவை சிகிச்சை செய்து கூட குடல் இறக்கம் குணமாகவில்லைன்னு நம்ம வருத்தப்படக்கூடிய அளவுக்கு நிறைய பேருக்கு 1, 2, ஏன் 3 முறை கூட அறுவை சிகிச்சை தேவைப்படுகின்ற நோய்களாகத்தான் குடல் இறக்கம் இருக்கிறத பார்க்கும்.
குடலிறக்கம் அப்படிங்கிற நோய் அப்படிங்கிறது ஏன் வருது? குடலிறக்கம் ஏற்படுவதற்கான முதல் காரணம் என்னன்னா, வயிற்றில் ஏற்படுகின்ற அழுத்தங்கள் தான். பொதுவா நம்ம வாயிலிருந்து ஆசன வாய் வரை இருக்கக்கூடிய அந்த மொத்த பாதையுமே 3 அல்லது 4 வால்வுகளால் நிர்வாகம் செய்யப்படுவதை பார்க்கிறோம். இப்போ வாய் இருக்கு, தொண்டை பகுதியிலேயே ஒரு வால்வு இருக்கு. இந்த வால்வு என்ன பண்ணும்? மூச்சு விடும்போது நுரையீரலுக்கும் சாப்பிடும்போது உணவு குழலுக்கும் மாறி மாறி மூடி மூடி உணவு நுரையீரலுக்குள் போகாமல் தடுக்க உதவி செய்யுது. இது முதல் வால்வு. இரண்டாவது வால்வு தொண்டையிலிருந்து உணவு குழல் வயிறுடைய ஆரம்பம் வரை செல்லக்கூடிய உணவு குழல் வால்வு. இது என்ன பண்ணும்? வயிற்றுக்குள்ள உணவு போன பிறகு வயிறு சுரக்கக்கூடிய அமிலங்கள் உணவு குழலுக்கு வந்து நமக்கு பாதிப்பு ஏற்படாமல் இருப்பதற்கு உதவி செய்யறத பார்ப்போம். அதே போல வயிறுக்கும் சிறுகுடலுக்கும் நடுவுல ஒரு வால்வு இருக்கு. இது என்ன பண்ணுது? வயிறு அரைக்கக்கூடிய உணவுகளை, அதிக பிரஷர் கேஸ் உருவாகக்கூடிய உணவுகளை சிறுகுடலுக்குள் செல்ல விடாமல் தடுத்து வயிறு நொதிப்பதற்கு தேவையான அழுத்தத்தையும் ஆற்றலையும் அந்த இடத்துக்கு கொடுக்குது. செரிமானம் ஆகக்கூடிய உணவுகள் வயிறால் நொதிக்கப்பட்ட பிறகு சிறுகுடலுக்குள் தள்ளப்படுது. சிறுகுடலுக்குள் செல்லக்கூடிய உணவு பெருகுடலுக்குள் நேராமல் போகாமல் இருப்பதற்கு அதுக்கும் அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வால்வு இருக்கு. கடைசியாக அந்த பெருகுடலுக்கும் மலப்பைக்கும் நடுவுல ஒரு வால்வும், கடைசியில ஆசன வாய்வை உடலிலேயே மிக மிக உறுதியான தசையமைப்பை கொண்டிருக்கக்கூடிய வாயாக இருக்கிறத பார்க்கிறோம். இதுல இந்த சிறுகுடல்ல இருந்து மலப்பை வரையிலும் செல்லக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய 2 வால்வுகள் இன்றைக்கு வயிறுடைய மொத்த அலை இயக்கத்தையும் தாங்கக்கூடிய செய்யக்கூடிய வேலையை செய்யறதுனால இதில் ஏற்படுகின்ற அழுத்தங்கள் மிகப்பெரிய அளவுக்கு நமக்கு பாதிப்பை உருவாக்கி விடுவதை பார்க்கிறோம். இதில் ஏற்படுகின்ற அழுத்தங்கள் மிகப்பெரிய அளவுக்கு குடல்ல மற்ற இடங்கள்ல தசைகள் மேல் ஏற்படுத்துகின்ற அழுத்தங்கள் கூடுதலாக மாறும்போது நமக்கு அந்த இடத்துல தசைகள் ஒரு அளவுக்கு மேல் அதை பொறுக்க முடியாமல் போகும்போது நமக்கு ஏற்படுகின்ற சிரமங்கள் தான் இந்த குடல் இறக்கம்னு சொல்லப்படுது. பெருகுடல் சிறுகுடல்ல இருக்கு. சிறுகுடல் டு பெருகுடல் போகக்கூடிய பாதைகள்ல அழுத்தம் ஏற்படும் போது அது அம்பிளிக்கல் ஹெர்னியான்னு சொல்லக்கூடிய தொப்புளை சுற்றி ஏற்படக்கூடிய குடல் இறக்கமாக மாறுது. அதே போல பெருகுடலுக்கும் மலப்பைக்கும் செல்லக்கூடிய பாதைகள்ல ஏற்படுகின்ற அழுத்தம் அதிகமாகும் போது அது இங்குவைனல் ஹெர்னியான்னு சொல்லக்கூடிய 2 தொடை பகுதிக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பகுதியில் ஏற்படுகின்ற ஒரு அழுத்தமாக மாறுகிறது. ஏற்கனவே அறுவை சிகிச்சை வேறு ஏதோ ஒரு காரணத்திற்காக நம்ம செய்த பிறகு அந்த இடத்தில் இருக்கக்கூடிய தசைகள் பலவீனமாக இருக்கும் போது ஏற்படுகின்ற இந்த அழுத்தங்கள் நமக்கு நேரடியாகவே அந்த இடத்துல சர்ஜிக்கல் ஹெர்னியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நோயை உருவாக்கி விடுவதை பார்க்கிறோம். இன்சிஷனல் ஹெர்னியான்னு சொல்லுவாங்க அது ஆங்கிலத்துல. அப்ப குடலிறக்கம் ஏற்படுவதற்கு மிகப்பெரிய காரணமாக இருப்பது தசைகள் மேல் குடல் ஏற்படுத்தக்கூடிய அழுத்தங்களாக இருக்கும்போது அந்த அழுத்தத்தை மாற்றாமல் வெறும் விலகி இருக்கக்கூடிய பலவீனம் அடைந்திருக்கக்கூடிய தசைகளை இறுக்கி வலை வைத்து பின்னி தைப்பதால் எப்படி குடலிறக்கம் சரியாகும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். குடலிறக்கத்துல குறிப்பாக இங்குவைனல் ஹெர்னியான்னு சொல்லக்கூடிய வயிறுடைய அடிப்பகுதியில் ஏற்படுகின்ற குடலிறக்கத்துல 4 நிலைகள் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். முதல் நிலை குடலிறக்கம் அப்படிங்கிறது வயிறு பகுதியில அடிப்பகுதியில சில நேரங்கள்ல லேசான ஒரு அழுத்தம் இருப்பதை பார்க்கலாம். மிக லேசான அழுத்தம் தான். அதுல வலி வேதனை எதுவுமே இருக்காது. லேசான அழுத்தம், தொட்டு பார்க்கும் போது ஏதோ இருக்கிற மாதிரி இருக்கும். நிற்கும் போது, நடக்கும் போது, வேலைகள் செய்யும் போது, படிக்கட்டுகள் ஏறும்போது இதை நம்ம உணர முடியுமே தவிர, ஆனால் மற்ற நேரங்கள்ல பார்த்தா அது இருக்கா இல்லையானே சொல்ல முடியாது. ஏதாவது வயிறு ஸ்கேன் செய்து பார்த்தாலும் கூட பெரும்பாலும் குடலிறக்கம் இருக்கா இல்லையான்னு சொல்ல முடியாத அளவுக்கு தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு சேஞ்ச் இருக்கிறத பார்க்க முடியும். இரண்டாவது நிலை அப்படின்னு வரும்போது இந்த வீக்கம் நிற்கும் போது, நடக்கும் போது, வேலைகள் செய்யும் போது இருக்கிறதையும், மலச்சிக்கல் ஏற்படும் போது, அதீத வாயு தொந்தரவு ஏற்படும் போது நமக்கு இந்த வலிகள் கூடுதலாக இருக்கிறதையும், சில நேரங்கள்ல வலிகளும் சில நேரங்கள்ல எந்த விதமான அசௌகரியமும் இல்லாமல் இரண்டுக்கும் இடைப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இருப்பது அப்படிங்கிறது தான் 2ஆம் நிலை குடலிறக்கம்னு சொல்லுவோம். பொதுவா இந்த முதல் நிலை 2ஆம் நிலையில யாருமே மருத்துவர்கிட்ட போய் இது என்ன வித்தியாசமா இருக்கேன்னு ஒரு பரிசோதனை செய்து கொள்வது கிடையாது. 3ஆம் நிலை குடலிறக்கம் தான் வீக்கம் அடைந்திருக்கக்கூடிய இடத்திலிருந்து குடல் வெளிப்புறமாக தொட்டு பார்க்கும் போது கீழே இறங்குவது போல ஒரு நிலை இருக்கிறத பார்க்க முடியும். இந்த 3ஆம் நிலையில தான் நமக்கு வலிகள் ஏற்படுவதும்
வேதனைகள் ஏற்படுவதும், சில நேரங்கள்ல ஏற்படுகின்ற அந்த இரக்கம் அடிவயிறு பகுதியில ஒரு மிகப்பெரிய அசௌகரியத்தை ஏற்படுத்துவதும், அதற்கு மேல் நாம படுக்கும் போது இந்த வீக்கம் தானாகவே குறைந்து குடல் உள்ளுக்கு சென்று விடுவதையும் நம்ம பார்க்க முடியும். 3ஆம் நிலை குடலிறக்கம் ஏற்படும் போதுதான் பெரும்பாலும் நம்ம மருத்துவர்கிட்ட போய் இங்க ஏதோ வித்தியாசமா இருக்கு, இங்க ஏதோ வலி வருது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையோடு இருக்கிறத பார்க்கிறோம். இது 3ஆம் நிலை குடலிறக்கம் சொல்லுவோம். 4ஆம் நிலை குடலிறக்கம் தான் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் நாம் பார்க்கக்கூடியது. நம்ம எழுந்து நின்ன உடனேயே அந்த குடல் சரிந்து நேராக விதைப்பைக்குள் சென்று விதைப்பை குடல் இறக்கம் ரெண்டுமே சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு நிலையில இருக்கிறத பார்ப்போம். இது 4ஆம் நிலை குடலிறக்கம் சொல்லுவோம். இந்த 4 நிலை குடலிறக்கத்துல 3 நிலை குடலிறக்கம் வரை சாதாரணமாக குணப்படுத்தக்கூடியதுதான். 4ஆம் நிலை குடலிறக்கம் ஏற்படும் போது வேறு வழி கிடையாது, இந்த இடத்துல நம்ம அறுவை சிகிச்சை செய்துதான் ஆக வேண்டும். என்ன சார் ஆபரேஷன் இல்லாம குணப்படுத்தலாம்னு சொல்றாங்களே? 3 நிலைகள் 100% ஆபரேஷன் இல்லாம குணப்படுத்தலாம். 4ஆம் நிலை குடலிறக்கம், அதாவது குடல் சரிந்து உங்களுடைய விதைப்பைக்குள் விழுகின்ற ஒரு நிலை ஏற்படுதுன்னா நேரம் கடத்தாமல் சென்று அறுவை சிகிச்சை செய்து கொள்வது நல்லது. இதற்கான முயற்சி நம்ம எடுத்துத்தான் ஆகணும். எப்படி குடலிறக்கம் ஒரு மிகப்பெரிய சிரமமாக இருக்கிறதோ அதே போல நமக்கு ஏற்படக்கூடிய மற்றும் ஒரு சிரமம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விரைவீக்கம். ஆண்களுக்கு ஏற்படுகின்ற, இன்றைக்கு ஆண்கள் பெரும்பாலும் அறுவை சிகிச்சை தேவைப்படாதவர்களாக இருந்தாலும் கூட நிறைய ஆண்களுக்கு ஏற்படுகின்ற சிரமமாக இருப்பது எதுனா விரைவீக்கம் தான். ஏன் இந்த விரைவீக்கம் ஏற்படுது? விரைவீக்கம் 3 காரணங்களால ஏற்படுது. ஒன்று, உள்ளே சுரக்கக்கூடிய அமிலங்களுடைய நீர்த்தன்மை அதிகமாவது. 2வது, உள்ளே சுரக்கக்கூடிய அமிலங்களுடைய தன்மை உடலால் உறிஞ்சப்படாமல் இருப்பது. 3வது, காயங்கள் அல்லது தொற்றால் ஏற்படுவது. முதல்ல விதைப்பையை பற்றி நம்ம புரிஞ்சுக்கணும். விதைப்பையை பொறுத்தவரையிலும் நம்ம உடலுடைய வெப்பநிலையை விட குறைந்த வெப்பநிலை இருக்கக்கூடிய இடத்துலதான் விதைப்பை இருக்கிறத பார்க்கணும். இதற்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா விதைப்பை அது உருவாக்கக்கூடிய உயிரணுக்கள் உடலுடைய வெப்பநிலையை சார்ந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனாலதான் இயற்கையும் இறைவனும் விதைப்பைய நம்ம உடம்போட வெளியில வச்சிருக்கிறத நம்ம பார்க்கணும். அப்ப இயற்கையும் இறைவனும் அதை வெளியில வைத்திருப்பதற்கு மிகப்பெரிய காரணம் என்ன? உயிரணுக்கள் நல்லா வரணும் அப்படிங்கிறதும் நீண்ட காலம் உயிரணுக்களுடைய உற்பத்தி வேணுங்கிறதுக்காகத்தான். ஆனா அதையும் மீறி அந்த இடத்துல உடல் சூடு அதிகமாகும் போது அந்த விதைப்பை தானாகவே வீங்க ஆரம்பித்து நீர் கோக்க ஆரம்பிக்கிறத பார்க்கணும். இதிலேயும் 3 நிலைகள் இருக்கிறத பார்க்கணும். முதல் நிலை விரைவீக்கம் அப்படிங்கிறது 2 விதைப்பையில ஒன்று சற்று பெரியதாக இருக்கிறதும், சற்று பெரியதாக இருக்கக்கூடிய விதை லேசாக சில நேரங்கள்ல வீக்கமாவது போல தோன்றினாலும் 199% மாற்றமற்று இருக்கக்கூடிய ஒரு நிலை. லேசான வலி எப்பொழுதாவது ஏற்படுகின்ற வலிங்கிறது முதல் நிலை விரைவீக்கமாக இருக்கும். அதாவது விதையில் சுரக்கக்கூடிய நீர் ஏதோ காரணத்தினால கொஞ்சம் அதிகமா சுரக்கக்கூடிய சூழல் இருந்தாலும் உடம்பு அதை எடுத்துக்கொள்ளக்கூடிய அளவுக்கு ஆரோக்கியமாக இருக்கும் போது சில நாட்கள்ல விரைவீக்கம் ஏற்படுவது, சில நாட்கள்ல விரைவீக்கமற்று நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு நிலை ஏற்படுவதை பார்க்கலாம். 2ஆம் நிலை விரைவீக்கம் அப்படிங்கிறது விரை வீக்கத்தோடு இருக்கக்கூடிய ஒரு நிலை. எந்த அளவுக்கு இருக்கும்? வழக்கமான விரையுடைய அளவுல ஒரு பகுதி மேலே இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அது 2ஆம் நிலை விரைவீக்கம்னு சொல்லுவோம். பொதுவா இந்த 2ஆம் நிலை விரைவீக்கம் வரும்போது நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆண்களுக்கு இந்த நிலை ஏற்படும் போது விரைப்புத்தன்மை குறைந்து போறதும், விந்து முந்துதல் ஏற்படுவதும், ஆண்குறி உட்புறமாக சுருங்கி கொண்டு போவது போல, குழந்தைக்கு இருப்பது போல ஆண்குறி சுருங்கி கொண்டே போவதை நம்ம பார்க்க முடியும். இது 2ஆம் நிலை விரைவீக்கம்னு சொல்லுவோம். இந்த 2ஆம் நிலை விரைவீக்கத்துல வலி இருக்கும், வேதனை இருக்கும், நீண்ட நேரம் நடக்க முடியாது, 2 வீலர்ல பிரயாணம் பண்ண முடியாது, கார்ல பிரயாணம் பண்ணும்போது கூட அது தூக்கி போட்டுதுன்னா உடனே விரையில ஒரு ஷாக்கிங் பெயின் வரதை பார்க்க முடியும். மனிதனால் உடல்ல ஏற்படுகின்ற எந்த வலியை வேணா பொறுத்து கொள்ள முடியும். ஆனா விதைப்பையில ஒரு காயம் பட்டதுன்னா அதில் ஏற்படுகின்ற வலிகளை கூச்சத்தால் வெளியில் சொல்ல முடியாமலும் வலியினாலும் அவதிப்படுகின்ற எவ்வளோ பேரை நான் பார்க்கிறேன். உட்கார்ந்து கம்ப்ளைண்ட்ஸை சொல்லும் போது கடைசியா சொல்லுவாங்க, சார் எனக்கு விரைவீக்கம் இருக்கு சார். ஏன்பா இதையே முதல்ல சொல்லனா? ரொம்ப கூச்சமா இருக்கு சார், அதனால சொல்லம்பாங்க. நிறைய ஆண்கள் அறுவை சிகிச்சை இல்லாமல் விரைவீக்கத்தை குணப்படுத்தக்கூடிய 2ஆம் நிலையில் இருந்தாலும் கூட இதை சொல்றதுக்கு கூச்சப்பட்டே கடைசியில பாத்தீங்கன்னா அது ஒரு தேங்காய் சைஸ்ல வீங்கி போகக்கூடிய நிலைமைக்கு வந்துடுறத பார்க்கணும். 3ஆம் நிலை விரைவீக்கம் அப்படிங்கிறது 1 கிலோ எடையை கட்டி தொங்க விட்ட மாதிரி விதைப்பகுதியில அதிகமான பாரம், வலி, வேதனை, அரிப்பு,
அதை விட கருப்பாக அந்த இடம் முழுவதும் மாறக்கூடிய ஒரு சூழல். இதில் ஏற்படுகின்ற விரைவீக்கத்துடைய பக்க விளைவாக அந்த இடத்தில் இருக்கக்கூடிய கழிவாக இருக்கக்கூடிய நீர் உடலுக்குள் செல்ல ஆரம்பிக்கும் போது அது சிறுநீரகத்தை பாதித்து இன்னைக்கு கிட்னி ஃபெயிலியர் வரலாம் ஏற்பட்டு உயிரிழப்பு ஏற்படுவதற்கும் இந்த விரைவீக்கம் ரொம்ப காரணமா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். எனக்கு வலி இல்லை சார், 10 வருஷமா இருக்கு, நான் அப்படியே கம்ஃபர்டபுளா இருக்குன்னு சொல்லக்கூடியவராக நீங்க இருக்கீங்கன்னா மாபெரும் தவறு. விரைவீக்கத்தை முறையான சிகிச்சை மூலம் குணப்படுத்திக் கொள்வதற்கு, அறுவை சிகிச்சை இல்லாமல் குணப்படுத்திக் கொள்வதற்கு நிறைய வழிமுறைகளும் வாய்ப்புகளும் இருக்கிறது. ஆனா அது இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுன்னா, அதுல அழுக ஆரம்பிச்சதுன்னா, தொற்று ஏற்பட்டதுன்னா, காயங்கள் ஏற்பட்டதுன்னா, அந்த இடத்தில் இருக்கக்கூடிய விரை அழற்சி அப்படிங்கிறது உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு, சில நேரங்கள்ல சிறுநீரக ஃபெயிலியர்னு சொல்லக்கூடிய கிட்னி ஃபெயிலியரை கொண்டு வரக்கூடிய அளவுக்கு மிக மோசமாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதனால முடிந்த அளவுக்கு நாம் செய்ய வேண்டிய முயற்சி, முறையாக எடுத்துக்கொள்ள வேண்டிய முயற்சி, விரைவீக்கம் நமக்கு இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிறத வருஷத்துக்கு ஒரு முறையாவது மருத்துவரை சந்தித்து பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். ஒருவேளை ஆரம்ப நிலை அல்லது 2ஆம் நிலை விரைவீக்கம் உங்களுக்கு இருக்குன்னு சொல்றாங்கன்னா உடனே மருத்துவ ஆலோசனையோடு நான் சொல்லக்கூடிய இந்த விரைவீக்க நீங்க கஷாயம், அதாவது பசுங்கோமியம், கடுக்காய் தூள், இந்துப்பு, விளக்கெண்ணெய், இது எல்லாத்தையும் சேர்த்து செய்யக்கூடிய ஒரு அழகான ப்ரிப்பரேஷன். கோமியம் ஒரு 1/4 லிட்டர் எடுத்துக்கிட்டு, கடுக்காய் ஒரு 25 கிராம் அதுல போட்டு, இந்துப்பு ஒரு 5 கிராம் போட்டு, விளக்கெண்ணெய் ஒரு 100 மில்லி போட்டு, இதை லேசா கலரி 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 இதை ஒரு எண்ணெயாக காய்ச்சி வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த எண்ணெயை வாரத்துல 2 நாள் காலையில வெறும் வயிற்றுல 2 டேபிள் ஸ்பூன் சாப்பிடணும் அல்லது 1 டேபிள் ஸ்பூன் சாப்பிடணும். அதே போல வசம்பு, கடுக்காய் இது ரெண்டத்தையும் பசுங்கோமியத்தில் அரைச்சி விதப்பை மேல வெளிப்புறமா 10 போடணும். இந்த 2 விஷயத்தை நம்ம செய்ய ஆரம்பித்தாலே விரை வீக்கம் குறையறத பார்க்கலாம், குடல் இறக்கம் மறைந்து போறதையும் நம்ம பார்க்க முடியும். ஏன்னா விரை வீக்கமும் குடல் இறக்கமும் இன்றைக்கு 100ல் நான் பார்க்கக்கூடிய 50 ஆண்களுக்காவது அறுவை சிகிச்சை தேவைப்படுகின்ற நிகழ்வாக மாறி போயிருக்கிறத பார்க்கணும். அறுவை சிகிச்சை தேவைப்படுகின்ற இந்த நிகழ்வை மாற்றி உடலை ஆரோக்கியப்படுத்த வேண்டும் அப்படின்னு நினைக்கும் போது நம்முடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்த மிகப்பெரிய அளவில் உதவி செய்யக்கூடிய முதலுதவி மருந்தாக இந்த பசுங்கோமியம், கடுக்காய் தூள், இந்துப்பு, விளக்கெண்ணெய் கலந்த இந்த எண்ணெயை சொல்லலாம். பொதுவா கஷாயங்களா நான் சொல்லும்போது நிறைய பேர் அதை பயன்படுத்துவாங்க. எண்ணெயா சொல்லும்போது நிறைய பேருக்கு இதை எப்படி செய்யணும், என்ன செய்யணும் அப்படிங்கிற குழப்பம் இருக்கும். சரியா அதை பயன்படுத்த முடியுமான்னு தெரியலையே சார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஷீகேர் தைலம்னு சொல்லக்கூடிய எண்ணெய், இந்த ஷீகேர் தைலம்னு சொல்லக்கூடிய எண்ணெய் நம்ம மருத்துவமனையில இந்த பசுங்கோமியம், கடுக்காய் தூள், இந்துப்பு, விளக்கெண்ணெய் வைத்து காய்ச்சிய ஒரு எண்ணெய். ரொம்ப விலை மலிவான ஒரு எண்ணெய் தான். இதை நல்லா ஒரு தேக்கரண்டி எடுத்து, பொதுவா வாரம் 2 முறை சாப்பிடும்போது நிறைய மோஷன் ஆகக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். அந்த மாதிரி இல்லாம வாரம் 2 முறை ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் இல்லாம, நம்ம வாரம் 1 முறை இல்லாம தினசரி வாழ்க்கையில ஒரு 3 மில்லி அளவுக்கு இரவு படுக்கும் போது வெந்நீர்ல கலந்து சாப்பிட்டாலே பெரிய மாற்றம் இருப்பதை பார்க்க முடியும். சென்ற மாதம் மீஞ்சூர்ல இருந்து ஒருத்தர் என்ன பார்த்திருந்தார். அவருக்கு குடல் இறக்கமும் இருக்கு, விரைவீக்கமும் இருக்கு. அவர் சர்ஜரி பண்ணணுமா வேண்டாமா, அவர் ஒரு சின்ன மளிகை கடை வச்சிருக்காரு. ஒரு 4 நாள் 5 நாள் 3 நாள் கூட வியாபாரம் இருக்காது, சிரமப்படணும், என்ன பண்றதுனே தெரியல. அப்ப என்ன பார்த்திருந்த போது அவருக்கு நான் இந்த ஷீகேர் தைலம்னு சொல்லக்கூடிய இந்த எண்ணெயை கொடுத்திருந்தேன். 48 நாள் 1 மண்டலம் விடாம சாப்பிடுங்க, சாப்பிட்டு முடிச்சுட்டு ஸ்கேன் பண்ணிட்டு வாங்க. அவர் 48 நாள் முடிச்சுட்டு ஸ்கேன் பண்ணிட்டு வந்தாரு. ஸ்கேன் பண்ண டாக்டர், ஆப்ரேஷன் பண்ணீங்களா, எப்படி ஆப்ரேஷன் பண்ணாம குடல் இறக்கம் சரியாச்சு, எப்படி விரைவீக்கம் சரியாச்சுன்னு திரும்ப 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 அந்த குடல் இறக்கத்தை கிட்டத்தட்ட 20 நிமிடம் தேடி பார்க்கிறாரு, கிடைக்கலையா. அப்புறம் விரைவீக்கம் பார்க்கும் போதே சின்னதா தானே இருக்கு, லாஸ்ட் டைம் உங்களோட ஸ்கேன்ல பார்த்தா அதுக்குள்ள அவ்வளோ நீர் கோத்திருக்க மாதிரி சொல்றாங்களே, எப்படி அது மாயமா போச்சு, இதெல்லாம் சாத்தியமே கிடையாது, இருங்க திருப்பி பண்றேன் கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் ஸ்கேன் செய்து பார்த்திருக்கிறார். எதுக்கு? விரைவீக்கம் எப்படி அறுவை சிகிச்சை இல்லாமல் குணமாச்சு, குடல் இறக்கம் எப்படி குணமாச்சுன்னு சொல்றதுக்காக. எதுக்காக இதை சொல்றேன்னா, இயற்கை மருத்துவத்தில் உடலுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்த குடல் இறக்கம் சார்ந்த, விரை வீக்கம் சார்ந்த, மூல நோய் சார்ந்த, பௌத்திர நோய் சார்ந்த நோய்களை குணப்படுத்துவதற்கு எவ்வளவோ அறுவை சிகிச்சை இல்லாத சிகிச்சை முறைகள் இருந்தாலும் கூட இன்றைக்கு நம்ம எல்லாம் அறுவை சிகிச்சை மட்டும்தான் தீர்வுன்னு நினைக்கிறோம். அப்படி கிடையாது. இன்றைக்கு இந்த பசுங்கோமியம், கடுக்காய் தூள், இந்துப்பு, விளக்கெண்ணெய் சேர்ந்த இந்த ஒரு எண்ணெய், ஷீகேர் தைலம்னு சொல்லக்கூடிய இந்த எண்ணெயை இரவு படுக்கும் போது 3 மில்லி அளவுக்கு உட்புறமோ
அதே போல வசம்பு, கடுக்காய் இது ரெண்டும் ஒரு தேக்கரண்டி எடுத்து பசுங்கோமியத்தில் நன்றாக கலந்து விரைவீக்கம் இருக்கக்கூடிய இடத்தில் வெளிப்புறமாக பூசக்கூடிய ஒரு முயற்சியும் நம்ம செஞ்சாலே விரைவீக்கம், குடலிறக்கம் குணமாகி ஒரு ஆரோக்கிய வாழ்க்கையை பல்லாண்டு காலம் நம்மால் வாழ்ந்திட முடியும். இந்த வீடியோவை உங்க கூட இருக்கக்கூடிய நண்பர்கள், விரைவீக்கத்தால் அவதிப்படுபவர்கள், ஏற்கனவே குடலிறக்கம் சார்ந்த நோயினால் அவதிப்படுபவர்கள் யாராவது இருக்காங்கன்னா அவங்க கூட ஷேர் பண்ண முடியுமான்னு பாருங்க. அறுவை சிகிச்சை தவறான சிகிச்சை கிடையாது. ஆனா அறுவை சிகிச்சையற்ற வாழ்க்கை தான் நம்ம எல்லாருமே வேண்டிக் கொண்டிருக்கக்கூடிய வரம். அந்த வரத்தை மெய்ப்பிப்பதற்கு நமக்கு உதவி செய்கின்ற, குறிப்பா ஆண்களுக்கு ஏற்படுகின்ற விரைவீக்கத்தையும் ஆண் பெண் இருபாலருக்கு ஏற்படுகின்ற குடல் இறக்கத்தையும் அறுவை சிகிச்சை இல்லாமல் நிலைகளை பொறுத்து குணமாக்குகின்ற ஒரு அழகான அருமருந்து தான் இந்த விரைவீக்கை குணமாக எண்ணெய். பசுங்கோமியம், கடுக்காய்த்தூள், இந்துப்பு, விளக்கெண்ணெய் சேர்ந்த இந்த மருந்தை வீட்டிலேயே செய்தோ அல்லது ஸ்ரீகேர் தைலத்தை வாங்கியோ பயன்படுத்துகின்ற ஒரு வழக்கத்தை, குறைந்தது 2 மண்டலம் தொடர்ந்து பயன்படுத்துகின்ற ஒரு வழக்கத்தை வைத்துக் கொண்டாலே அறுவை சிகிச்சையற்ற ஆரோக்கியமான வாழ்க்கையை ஆயுள் முழுவதும் நம்மால் வாழ முடியும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.